கல்வியும் கல்லாமையும். கவிராஜர் ஜெகவீத பாண்டியனார்னு ஒரு பெரும் புலவர் இருந்தார். அவர் கட்டபொம்மன மரபிலே வந்தவர். மிகப்பெரிய தமிழ் பெருங்கவிஞர். ஒரு நாள் மதுரையில் நானும் அவரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் அவரை பார்க்க ஒருத்தர் வந்தார். அவரை கண்டதுமே ஜெகவீரன் பாண்டியர் என் கூட பேச நிறுத்திட்டு அவர்கிட்ட போய் வாங்க உட்காருங்க என்ன செய்தின்னு கேட்டார். அதுக்கு வந்தவர் ஒன்றும் இல்லை, உங்களை பார்க்க வந்தேன்னு சொன்னார். பார்த்துட்டீங்களே, வேற என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார் புலவர். சும்மா தான் பார்க்க வந்தேன்னு மறுபடியும் அதையே சொன்னார். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி இவரை வெளியே அனுப்புறது அப்படின்னு யோசிச்சுட்டு, இவரை வழி அனுப்பணுமே அப்படின்னு யோசிச்சவர் என்ன பண்ணார், சரி 2 நிமிஷம் நம்ம பேச்சு கொடுப்போம் அப்படின்னு பேசினார். உங்கள் குடும்பத்துலலாம் ஃபேமிலிலாம் எப்படி இருக்காங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க, எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்டார். கேட்டோடனே அவர் சொன்னார், எனக்கு ஒரே ஒரு பையன்தான்னாரு. அவன் என்ன படிச்சிருக்கான் அப்படின்னு இவர் கேட்டார் புலவர். அதுக்கு அவன் ஒன்றுமே படிக்கலை சொன்னோடனே கவிஞர் கேட்டார், சரி என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் வீட்டில் 2 எருமைகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கான்னு அவர் சொன்னார். உடனே கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் கழித்து கவிதா மெதுவாக அவரை வெளியே வாசல்தைக்கும் கூட்டிகிட்டு போய் வழி அனுப்புற கூட்டிகிட்டு போனார். போய் நின்றுட்டு, நீ யாராவது உங்ககிட்ட எத்தனை எருமைகள்னு கேட்டாங்கன்னா 3 எருமைகள் இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் வழி அனுப்பி வச்சார். இதுலேருந்து என்ன தெரியுது, கல்வி கற்காமல் இருக்க ஒருவர் விலங்குக்கு சமம் அப்படின்னு கவிஞர் சொல்கிறது நமக்கு புரியுது.